நம்மளோட மொபைல் ஃபோட்டோகிராஃபியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நான் சொல்ற இந்த 4 டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 1 பாத்தீங்கன்னா எக்ஸ்போஷர் அண்ட் ஃபோக்கஸ். உங்களோட ஃபோக்கஸ் பாயிண்டை நீங்க எந்த சப்ஜெக்ட் போட்டோ எடுக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்ட் மேல கரெக்டா பிளேஸ் பண்ணி எடுக்கணும். சோ அந்த பாத்தீங்கன்னா எக்ஸ்போஷர் பத்தி சொல்ல போறேன். இன் கேஸ் வந்து நம்ம சீன் பார்க்க ரொம்ப டார்க்கா இருக்கு பிரைட்டா இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பட்டனை அப் அண்ட் டவுன் ஸ்வைப் பண்ணி நம்ம எக்ஸ்போஷரை வந்து ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ண முடியும். சோ நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா காம்போசிஷன் அண்ட் ஆங்கிள்ஸ். சோ நீங்க போட்டோ எடுக்கும்போது உங்களோட சீனை வந்து நீங்க கரெக்டா கம்போஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ரூல்லாம் ஃபாலோ பண்ணி எடுத்தீங்கன்னா உங்க போட்டோ பார்க்க ரொம்ப கிரியேட்டிவா தெரியும். சோ அந்த பாத்தீங்கன்னா ஆங்கிள்ஸ் பத்தி சொல்ல போறேன். சோ இப்போ நம்ம போட்டோ எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டாண்ட் பைலயே போட்டோ எடுக்காம ஒரு லோ ஆங்கிள் ஒரு அப் ஆங்கிள் சோ இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணி பார்த்து எடுக்கணும். சோ அதே மாதிரி நீங்க லோ ஆங்கிள் தான் எடுக்க போறீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் கேமரா வந்து டவுன் வேர்ட்ஸ் இருக்க மாதிரி பார்த்து நீங்க எடுங்க. சோ நம்பர் 3 வந்து பாத்தீங்கன்னா மோட்ஸ். சோ நம்ம மொபைல் போட்டோகிராஃபி பண்ணும்போது கரெக்டான மோட் வச்சு நம்ம எடுக்க மாட்டோம். எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க போர்ட்ரேட் எடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க வந்து போர்ட்ரேட் மோட வந்து எனேபிள் பண்ணிட்டு எடுங்க. இந்த மோட்ல உங்களுக்கு நல்ல பேக்ரவுண்ட் பிளர் வந்து கிடைக்கும். சோ அதே மாதிரி நீங்க ஃபிளார்ஸ் எடுக்கிறீங்க சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா சோ உங்களோட கேமரால மேக்ரோ மோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிட்டு எடுங்க. ஸோ இந்த மோடை நீங்க எனேபிள் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆப்ஜெக்ட் கூட ரொம்ப பெருசா தெரியும். அதே மாதிரி நல்ல வைடான ஷாட் எடுக்க விரும்புறீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் கேமராவை நார்மல் மோட்ல இருந்து வைட் மோடுக்கு வந்து மாத்துங்க. ஸோ இப்போ நம்ம ஃபோர்த்தா பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா செட்டிங்ஸ். எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு காஸ்ட்லியான மொபைல்ஸ்லாம் வச்சிருக்கீங்க லைக் வந்து ஐபோன் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் செட்டிங்ல கேமரா உள்ள போயிட்டு ஆப்பிள் ப்ரோ ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மோடை நீங்க எனேபிள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்க போட்டோக்கு ஒரு நல்ல கலர் கிரேடிங் வந்து பண்ண முடியும்.